ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? How was your day? நல்லா இருந்ததா? ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து திங்க் ஆஃப் பியூட்டி இந்த போயத்தோடைய ஒவ்வொரு லைனுடைய மீனிங்கை வந்து நம்ம பார்த்து புரிஞ்சிடணும். ஸோ இன்னையோடைய செஷன்ல இந்த போயத்துல சார்ந்த கேள்விகள் நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் போயம் காம்ப்ரஹென்ஷனா இந்த பாடத்துலேருந்து இந்த போயம்லேருந்து கேள்விகள் கேட்கப்படுறதுன்னா எப்படி கேட்கப்படும், ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து என்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில்கள் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி few questions that is pertaining to India, இந்தியா சார்ந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஆன் போர்ட் ஸ்மால் கோட் has been written. Always keep calm, stay focused. இப்போதான் அமைதியா இருங்க. Aim on the thing that you are targeting for. So with that good note, let's see few things. Data ourselves. நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுப்போம். And around that is happening. இந்தியாவால மொத்தம் எத்தனை சேட்டலைட்ஸ் இது வரைக்கும் லான்ச் ஆகப்பட்டிருக்கு? How many satellites have been launched by India till date? பதில் யாருக்காவது தெரியுமா? ஓகே, நானே சொல்லட்டுமா? 342 342 satellites have been launched by India till date. அடுத்த கேள்வி, Indian badminton player who became the first Indian to win an Olympic medal in the sport. இவங்க வந்து ஒரு பெண்மணியும் ஆவார். இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக் மெடல் முதல்ல இவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயரா வாங்கி கொடுத்தவங்க. இவங்க யாருன்னா, ஓகே, சாட் பாக்ஸ்ல பிவி சிந்துன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. பிவி சிந்து கிடையாது, வெரி குட் ட்ரை. இவங்க வந்து சாய்னா நேவால் தான் ஒலிம்பிக் மெடல் பேட்மிண்டன் பிளேயரா இந்தியா நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எந்த ஊரை வந்து எந்த நகரத்தை வந்து இந்தியாவில் வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லப்படுறது, அழைக்கப்படுறது? 2 நகரங்கள் இருக்கு. அந்த 2ல ஏதாவது ஒன்று சொன்னாலும் ஓகே தான். கெஸ் பண்ண முடியுதா? ஒருத்தவங்க பெங்களூர் சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல இருந்தது முன்னாடி, இப்போ ஆனா நிறைய ஏரிகள்லாம் இப்போ வந்து நிறைய கட்டடங்களா மாறப்பட்டிருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள், நிறைய கம்பெனிஸ் எல்லாம் தான் நிறைய இருக்கு. குட் ட்ரை. சிட்டி ஆஃப் லேக்ஸ்னு எந்த ஊர் தெரியுமா சொல்லப்படுது? மேஜர்லி உதய்பூர், போபாலையும் சொல்லுவாங்க சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு. உதய்பூர் ஆல்சோ போபால் 2 நகரங்களையுமே சிட்டி ஆஃப் லேக்ஸ் தான் சொல்லப்படுறது. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறது எந்த நகரத்தை சொல்லப்படுறதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரம் தான். எக்ஸாக்ட்லி, சென்னை. சூப்பர். சென்னையை தான் வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து அதிகமா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இந்த ஊர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஹேவிங் அ சிக்னிஃபிகண்ட் பிரசன்ஸ் ஆஃப் குளோபல் ஆட்டோமேக்கர்ஸ். இந்த காரணத்தினாலதான் சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, இந்த கேள்வி வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியாவும் சொல்லலாம், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, இந்த 2 இதுக்குமே சென்னைங்கிறது தான் பதில். இந்த சென்டென்ஸ்ல ஒரு எரர் இருக்கு, ஒரு மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? they shared the money between them. அவங்க பணத்தை வந்து அவங்களுக்குள்ள பிரிச்சுட்டாங்க. கரெக்டா தானே இருக்கு? என்ன தப்பா இருக்கும்? சப்ஜெக்டா, வேர்பா, வேற ஏதாவது ஒரு விஷயமா? எக்ஸாக்ட்லி, ப்ரெப்போசிஷன் வந்து இங்க தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ப்ரெப்போசிஷன் தப்புனா எந்த வார்த்தை? பிட்வீன். ஏன் இங்க பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, 2 பேருக்கு இடையே தான் அது பிடிக்கப்படுறது, ஒரு விஷயமானது நடக்கிறது அப்படின்னா, அப்ப பிட்வீன்கிற ப்ரெப்போசிஷன் உபயோகிப்போம். 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன தெரியுமா ப்ரெப்போசிஷன் உபயோகிப்போம்? அம்மாங்கிற வார்த்தை. ஓகே, இப்போ நீங்க நிறைய சாக்லேட்கள் வாங்குறீங்க, இல்லாட்டி நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குறீங்க. ஸோ குடும்ப நபர்களுக்கு இடையே பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் அமங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி தானே சொல்வீங்க. உங்க குடும்ப நபர்களுக்கிடையே அந்த பரிசுகளானது பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருக்கு நடுவில் தான் கொடுக்க போறீங்க, உங்க 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான் இந்த கிஃப்டை கொடுக்க போறீங்கன்னா, அப்ப the gift was distributed between சோமு அண்ட் ராமு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பேர்னா பிட்வீன், 2க்கு மேற்பட்ட நபர்கள்னா அமங்.
யாருங்கிறது எக்ஸாக்ட்டா நம்ம சொல்லணும். அப்போ பிட்வீன். சரியா? ஃபைன். 5 புது விஷயங்கள். அதுல ஒரு கேள்வி வந்து இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். யூ மூவ் ஆன் டூ தி போம் திங்க் ஆஃப் பியூட்டி. இந்த போயத்த பார்த்தோம்னா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அலிட்ரேஷன் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா இந்த போயம்ல? மெட்டாஃபர். இந்த 2 விஷயமுமே இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்பெஷல் ஹீரோ போயம் பார்க்கும்பொழுது, எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே தெளிவா புரிஞ்சுட்டு இருப்போம். இருந்தாலுமே நம்ம குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். இந்த போயம்ல முக்கியமா பார்க்கப்படுற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு பார்த்தோம்னா, மெட்டாஃபரும், ஆலிட்ரேஷன் இது சார்ந்த கேள்விகள் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஆலிட்ரேஷனும், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். யூசுவலா இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஒரே மாரி சத்தத்த கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அத ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அடுத்தடுத்த வார்த்தைகளா இருக்கு. கான்சனன்ட் லெட்டர்ஸ் ஹேவிங் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அலிட்ரேஷன் சொல்றோம். மெட்டாஃபர் இதுவும் சிமிலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இன்னமும் இருக்கா அவங்களுக்குள்ள? அத குயிக்கா நம்ம அத புரிஞ்சுடுறோமா? ஷூர். கண்டிப்பா. 2 நிமிஷம் ஸ்க்ரீன ஷேர் பண்ணிக்கிறேன். விஷயத்த சாதாரணமா சொல்லாம வித்தியாசமா சொல்றோம். அதுவும் ஒரு போயம் வரும்பொழுது இத கண்டிப்பா உபயோகிக்கப்படுறது. ஓகேயா? ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், சிமிலி, when there is a comparison. அந்த ஒப்பிடல் வந்து எப்படி நடக்கப்படுறது? எப்படி சொல்றாங்க? அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறதே ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். ஸோ சிமிலிய புரிஞ்சுட்டு நம்ம மெட்டாஃபர பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 2மே ஒரே மாதிரி தான். ஸோ இந்த 2த்துக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம்னா, அது மெட்டாஃபரா, சிமிலியாங்கிறது தெரிஞ்சிரும். அந்த குழப்பமும் கிளியர் ஆயிடும் நமக்கு. A simile is a figure of speech that compares two things, two different things. 2 வெவ்வேறு விதமான விஷயங்கள வந்து ஒப்பிடப்படுறது. அதுவும் அத ஒப்பிடும் பொழுது முக்கியமா 2 வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தைகள் தெரியுமா? லைக் இல்லாட்டி ஆஸ். as cool as cucumber. as cool as cucumber. he is as cool as cucumber. அதாவது அவன் ரொம்ப பெருசா டென்ஷன் எதுவும் எடுத்துக்க மாட்டான். ரிலாக்ஸ்டா இருப்பான். அந்த மாரி சொல்லும்பொழுது கம்பேர் பண்றாங்க. ஒருத்தருடைய மனநிலைமையும் ஒரு வெஜிடபிள் ஒரு காய்கறிக்கும் ஒப்பிடப்படுது. ஏன்? இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் பீன் கம்பேர்ட். அதோடைய குணாதிசயத்த வந்து ஒப்பிடப்படுறது. இந்த சிமிலியா நம்ம அந்த சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா, லைக் இல்லாட்டி ஆஸ் இந்த 2 வார்த்தைகள்ல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தியிருப்பாங்க. 2த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான சிமிலாரிட்டீஸ் இங்க வந்து கம்பேர் ஆகப்பட்டிருக்கும். The night was as dark as coal. அந்த இருட்டு வந்து எப்படின்னா, இந்த கரிய போல இருந்தாம். கரி பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு கண்ணகரைன்னு இருக்கும். கருப்பா இருக்கும். அன்னி இரவு இருட்டு வந்து அப்படியே கரி போல இருந்தது. இட் வாஸ் சோ பிளாக். அந்த அளவுக்கு கருப்பா இருந்தது. ஆஸ் கோல் இஸ் பிளாக் இன் கலர். இந்த கரு நிறத்த தான் இங்க கம்பேர் பண்றாங்க. அந்த இரவ வந்து எதோட ஒப்பிடுறாங்க? இந்த கரியோட ஒப்பிடுறாங்க. இதுக்கிடையில பார்த்தோம்னா, ஆஸ்ங்கிற வார்த்தை. The night was as dark as coal. இந்த ஒரு உதாரணம் வந்து இந்த சென்டென்ஸ்ல சிமிலி உபயோகிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இல்லையா? மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சிமிலி இஸ் ஆல்சோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மெட்டாஃபருமே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்க வந்து நேரடியா ஒப்பிடுறாங்க. இட் டைரக்ட்லி கம்பேர்ஸ் டூ அன்ரிலேட்டட் ஆர் அன்லைக் திங்ஸ். ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாது. டோட்டலி அன்ரிலேட்டட். பொருத்தமே இல்லாம, சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் தான் ஒப்பிடப்படுது. ஆனா, இங்க லைக்கோ, ஆஸோ இங்க பயன்படுத்துறது இல்ல. வேற என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? ராம் இஸ் அ நைட் அவுல். ராம் வந்து இரவுல இருக்கக்கூடிய ஒரு ஆந்தை போல. ஏன் அப்படி சொல்றாங்க? ஆந்தை போல முழிச்சுட்டே இருக்கான். இஸ் அ
அவன் ஒரு ஆந்தையை போல. We are comparing Ram to an owl without using like or as, directly equating the person's behavior to the owl's behavior. ஆந்தையினுடைய குணாதிசயத்தை வந்து ஒப்பிடப்படுது ஒரு மனுஷனுக்கு. ஆனா இந்த கம்பேரிட்டிவ் வேர்ட்ஸ் லைக்கோ ஆஸோ எதுவுமே இங்க உபயோகிக்கல. டோட்டலி அன்ரிலேட்டட் திங்ஸ். அவளும் ஒரு ஹியூமன் பீயிங்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல கம்பேர் பண்ண முடியுமா? பட் தட் கேரக்டரிஸ்டிக் இஸ் கெட்டிங் கோரிலேட்டட், ஒப்பிடப்படுறது. எதை வச்சு? எந்த ஒரு வார்த்தையும் இல்ல. ராம் இஸ் அ நைட் அவுட், அவ்வளவுதான். we are understanding from that sentence. அந்த சென்டென்ஸ், அந்த வாக்கியத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவன் வந்து ஒரு ஆந்தையை போல இரவு நேரம் முழுக்க முழிச்சுட்டு இருப்பான். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா மேம் மெட்டாஃபருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போர்ட்ல எழுதி காட்டுறேன் வேற ஒரு எக்ஸாம்பிள் மெட்டாஃபருக்கு. ஓகே, குட். இப்பெல்லாம் டவுட் வருதோ உடனே நம்ம கேட்டதை தெரிஞ்சுக்கணும். உள்ள அர்த்தம் அடங்கியிருக்கும் இந்த மெட்டாஃபர்ல. there will be always a hidden meaning. there is a hidden meaning in it. உள்ள அர்த்தம் அடங்கியிருக்கும். comparison is between two unlike things. compares two unlikeனா என்ன? ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாது, பொருத்தமே இல்லாத விஷயங்கள். அதுதான் ஒப்பிடப்படுறது. two unlike things. இங்க லைக்கோ ஆஸோ எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. நான் இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். so that you remember, இங்க மெட்டாஃபர்ல நம்ம லைக்கோ ஆஸோ எதுவுமே நம்ம உபயோகிக்க மாட்டோம். லைக் ஆஸோ யூஸ் பண்ணி என்னெல்லாம் சொல்றோம்? as blind as a bat, as wise as an owl, quite like a mule, அமைதியா இருக்கிறதுக்கு. ஸோ மெட்டாஃபருக்கு உதாரணம் சொல்றேன். நீங்களே மேம் எழுதட்டுமா போர்ட்ல? இந்த குவிக்கான மீனிங்கை நோட் டவுன் பண்ணியிருக்கீங்களா? மெட்டாஃபர்னா என்னங்கிறத போர்ட்ல 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ தட் யூ கேன் குவிக்லி ரிமெம்பர், டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிறதுக்காக இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸையும் எழுதுறேன். ஓகே, மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட். இது என்ன சொல்றாங்க? எங்க அப்பா வந்து கடும் கோவத்துல இருந்தாங்க. மை ஃபாதர் வாஸ், அப்படியே இந்த தண்ணி கொதிக்கிறதுனா எப்படி இருக்கும்? தல 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 தலன்னு கொதிக்கும்ல, புகை ஆவியா வரும். மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட், கடும் கோவத்துல இருந்தாங்க எங்க அப்பா. அதுதான் இந்த சென்டென்ஸ்ல சொல்ல வராங்க. இது இம்ப்ளைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. இம்ப்ளைஸ் ஹி வாஸ் வெரி ஆங்க்ரி. யாரு? உங்க அப்பா. வெரி ஆங்க்ரி. உன்னுடைய மூளையானது ஒரு கணினியை போன்றது. யோர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர். இஸ் லைக் அ கம்ப்யூட்டர்னு சொல்லல, இஸ் அ கம்ப்யூட்டர். உன்னுடைய மூளையானது ஒரு கணினி போன்றது அப்படின்னு சொல்றாங்க. கணினி போலன்னா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும், டக்குன்னு செயலாற்ற முடியும். இட் ஆக்ட்ஸ் குவிக். இம்ப்ளைஸ் இம்ப்ளைஸ்னா ஒண்ணும் இல்ல, அதோடைய அர்த்தம் என்ன தெரிவிக்கிறது நமக்கு? இம்ப்ளைஸ் தட் யோர் பிரெயின் இஸ் ஸ்மார்ட் அண்ட் குவிக். சட்டுன்னு செயலாற்றுது. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட்டாகவும் இருக்கு. பிரெயின் இஸ்
Smart and quick. Two unlike things getting compared. There is no direct comparison. இந்த உதாரணங்கள்லாம் மெட்டாஃபருக்கான உதாரணங்கள். ஒரு ஜெனரல் சென்டென்ஸாவே பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் இதை கன்சிடர் பண்ணலாம். அவளுடைய குரல் வந்து தேன் போல இருந்தது காதுக்கு அப்படின்னா அவ்வளவு இனிமையா இருந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? Her voice is music to our ears. So இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மெட்டாஃபருக்கான உதாரணங்கள். நெக்ஸ்ட் alliteration. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன், அப்புறம் நான் ஸ்கிரீனை காமிக்கிறேன். உதாரணங்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்தபடியா alliteration. அப்புறம் இமேஜரியுமே இருக்கு இந்த போயம்ல. இமேஜரினா நம்மளுடைய கற்பனை தன்மையை வந்து அதிகரிக்கிற மாதிரி, நம்மளுடைய கற்பனை தன்மையை கொண்டு வரா மாதிரி இருக்கக்கூடிய வரிகள் இந்த போயம்ல என்னெல்லாம் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா கேள்விகள் கேட்கும்போது ஈஸியா நம்மளால பதில ஐடென்டிஃபை பண்ண முடியும், எழுதவும் முடியும். ஓகே, வித்தவுட் எனி செகண்ட் தாட்ஸ் யூ வில் பி ஏபிள் டு ரைட் ஆன்சர் ஈஸிலி அண்ட் குவிக்லி. எந்த ஒரு விதமான சந்தேகமே இல்லாம நீங்க ஈஸியா பதில எழுதிடுவீங்க. ஸோ சிமிலி மெட்டாஃபர் இதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருத்தா? ஆஸ் லைக்ங்கிற வார்த்தை யோகிப்பாங்க சிமிலில, அங்கேயும் கம்பாரிசன் தான். ஹியர் தெர் இஸ் நோ டைரக்ட் கம்பாரிசன், அந்த விதமான எந்த வார்த்தைகளும் இங்க இருக்காது. டூ அன்லைக் திங்ஸ் பீயிங் கம்பேர். ரைட். Alliteration. Alliteration is repetition of same consonant sound and they are placed close together. பக்கத்து பக்கத்துலயே இருக்கும், அதாவது அடுத்தடுத்த வார்த்தையாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வேர்ட் அந்த மாதிரி இருக்கும். டிபிக்கலி அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா அநேகமான இடங்கள்ல ஆரம்ப வார்த்தைகளாவே அது வந்துடும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வேர்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் வேர்ட் ஒரே லைன்ல ரெண்டாவது வார்த்தையும் நாலாவது வார்த்தையுமா இருக்க மாதிரியே இருக்கும். She shells seashells by the seashore. Sorry, it is she sells. ஹெச்சிங் இக்னோர் பண்ணிக்கோங்க, இந்த பிக்சர்ல கரெக்டா இருக்கும். ஷீ செல்ஸ், அவ விற்கிறா. இதை வந்து டங் ட்விஸ்டரா கூட நிறைய தடவை நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் பை த சீ ஷோர். இது இந்த உதாரணம் எப்படி மேம் ஆலிட்ரேஷன் வரும்? இங்க பார்த்தோம்னா இங்க எஸ்ங்கிற லெட்டர், இட்ஸ் அ கான்சனன்ட் லெட்டர், ஸ்ங்கிறதான் அதோடைய கான்சனன்ட் சவுண்ட். அடுத்தடுத்த வார்த்தைகளாவே இருக்கு பாத்தீங்களா? ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் பை த சீ ஷோர். இதுல பார்த்தோம்னா the sound, consonant sound is next to each other. அடுத்தடுத்த வார்த்தைகள்லயே the consonant sound ஆனது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் இதை alliteration சொல்றோம். அப்படின்னா இதுல எதெல்லாம் alliterated words சொல்லலாம்? she sells, she shells, she shore. ஸோ she sells, she shells இந்த மூணு வார்த்தையுமே ஒரே லைன்லயே இருக்கு. ஸோ we can call it as alliterated words, alliterated words. When there's something, special hero poem பார்த்துக்கோம். There is something special about father's love. Something special, something special. இந்த ரெண்டு வார்த்தைகளுமே alliterated words ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் போயம். நல்ல போயம் அது. கரெக்டா?
repetition of same consonant letters. Something special about my father's love அப்படின்னு சொன்னேன். சம்திங்ஸ் சம்திங் அதுல எஸ்ங்கிற லெட்டரை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஸ்பெஷல் அந்த வேர்ட்லயுமே எஸ்ங்கிற லெட்டரை அண்டர்லைன் பண்ணி இந்த இரு வார்த்தைகள் தான் alliterated வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். repetition of same consonant letters or similar sounds. எப்போ at the beginning ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய வார்த்தைகள் at the beginning. இந்த போயம்ல இருந்து ஏதாவது alliterated வேர்ட்ஸ் இருக்கா மாதிரி இருக்கக்கூடிய வரிகள் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா ரேண்டமா இருக்கிற எக்ஸாம்பிளே பாக்குறோம். இந்த போயம்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தாதான் நமக்கு இன்னும் கிளியரா புரியும். கரெக்டா? இந்த வரிகளை பார்த்தோம்னா you take these lines. For simple sheep and such are daffodils. ஐ ஹோப் இந்த போயத்தை வந்து நீங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த போயம் வந்து ஒரு 5 மார்க்கான கேள்வி மெமரைசேஷன் உள்ள கேள்வியா இருக்கு. ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் daffodils. Identify the alliterated words in the given lines அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு சொல்வீங்க? What are the alliterated words? Simple hyphen sheep are the alliterated words அப்படின்னா பதிலளிக்கணும். Are the alliterated words. இது மட்டும் இல்லாம இங்க கூடுதலா இந்த ஆல்பபெட்டான எஸ் அண்டர்லைன் பண்றீங்க அப்படின்னா நீங்க தெளிவா அந்த கான்செப்ட அதாவது ஆல்ட்ரேஷன்னா என்னங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சிம்பிள் ஷீப் ஆர் தி alliterated words தி above lines. நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறதும் இருக்கு இல்லையா எக்ஸாம்ல. தி above lines that creates an impression. நல்ல அபிப்பிராயம் வந்து நம்மளை பத்தி ஏற்படுத்துறோம். Evaluated. Simple sheep are the alliterated words in the given lines. எழுதிட்டீங்களா? மற்றபடியா இமேஜரி அதுவும் இருக்கு. உங்களுடைய கற்பனை தன்மையை வந்து அப்படியே கண் முன்னாடி ஒரு விஷயத்த கொண்டு வரா போல. இப்ப நான் ஒரு வேலை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை மூடிக்கோங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறீங்க. அங்க இந்த புயலுடைய சத்தம் மட்டும் கேட்குறது அப்படின்னா உங்களால கண்டிப்பா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் சொல்லும் பொழுதே அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? ஸோ எந்த வரிகள் நம்ம அதை படிக்கும்போது அதோட இமேஜினேஷன் நம்மளால கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியுதோ where we are able to visualize the given lines, it is to be called as imagery. அதுதான் imagery அப்படின்னு சொல்றோம். Helps reader visualize.
see in their minds what is being described. எதை பத்தி வந்து விவரமா சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸா 2 பார்ப்போமா? அதுக்கப்புறம் இந்த போயம்ல கொடுத்திருக்கிற இமேஜரி பார்த்து தெரிஞ்சுப்போம். It was dark and cloudy in the woods. It was dark and cloudy in the woods. இந்த வரிகளை நம்ம படிச்சு கேட்காம வார்த்தைகளா மட்டும் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இமேஜின் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து எவ்வளவு இருட்டா இருந்து மேகமூட்டத்துடன் இருந்தது அப்படிங்கறத நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இட் visualize, it helps the reader to visualize or see in their minds whatever it is being described. இதுதான் வந்து நம்ம இமேஜரி அப்படின்னு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா சொல்றோம். இந்த போயம்ல எந்த லைன் இது சொல்லப்பட்டிருக்கு இமேஜரியை யூஸ் பண்ணிருக்காங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களே. இமேஜரி இன் திஸ் போயம் இஸ் a flowery band. ஒரு மலர் வளையத்து போல நம்மள இந்த பூமிக்கு நம்மள சூழ வச்சிருக்கு. a flowery band to bind us to the earth. These lines, இந்த வரிகளை பார்க்கும்பொழுது இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இமேஜரி. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜரி அப்படிங்கிறத சுலபமா சொல்லிடலாம். இனிய செஷன்ல நம்ம மேக்ஸிமம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த போயம்ல என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கோம். தாட் ஆஃப் டிஸ்கஸிங் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், ஆனால் போதுமான அளவு நேரம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதை டிஸ்கஸ் பண்றேன். டுகெதர் வித் தட் யூ பி ஹேவிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். இனி செஷன்ல ஏதாவது டவுட் இருந்தது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அதர்வைஸ் வில் வைண்ட் அப் ஓவர் ஹியர். இதோட நிப்பாட்டிக்கலாம். தினந்தே அங்கங்க நடுவில் சில சென்டர்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்தது. ஐ ஆன்சர் இட் ஓவர் தேர். அங்கேயும் பதில் அளிச்சேன். நல்ல ரெஸ்பான்சிவா இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைன், இன்னைய செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே அஹெட். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.